ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் ரோல். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாளைக்காக இன்றைக்கே சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம மல்லி சீரியல் என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தா, நம்ம மல்லிகிட்ட விஜய் கையேந்திராருங்க. எதுக்காகன்னு பார்த்தா விபூதிக்காக. ஆமாங்க, நம்ம மல்லி ஒரு வழியாக வெற்றிகரமாக சாதிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டை தூக்கிட்டு வராங்க. இதை பார்த்து விஜய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் பேன் முழிச்சு கொஞ்சமாக விபூதி கொடுன்னு கேட்க, நம்ம மல்லி கொடுக்கலாமா வேணாமான்னு சிரிச்சுக்கிட்டே லைட்டாக திங்க் பண்ணுறாங்க. ஏன்றது உங்களுக்கே தெரியும். நம்ம மல்லி இந்த சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம விஜய் தாங்க. அந்த டபரா மண்டை ஒழுங்காக இருந்திருந்தால் அவ்வளோ பிரச்சனையே இல்லை. பட் நம்ம டைரக்டர் அப்படி தான் கொண்டு போவார். ஒரே நாள் எல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டாலும் என்னங்க இருக்குது, நம்மளும் சீரியல் பார்க்க போகிறதில்ல. வாழ்க்கைன்னா 1000 பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது வந்தால் தான் கொஞ்சம் கிளுகிளுப்பாக போயிட்டுருக்கும். ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி 2 பேருக்கு அப்படியே வயிறு பொங்குதுங்க, எரியுது, பத்திக்குது. ஏன் எரியுதுன்னு கேட்டிங்கன்னா, என்னடா நம்ம என்ன பண்ணாலும் இந்த மல்லி விஜய் கிட்ட ஒட்டிக்கிறாளே, எப்படி எப்படி கம்மு காந்த மாதிரி போகிறா, நார்த்து கேட்டு அண்டு கேட்டு மாதிரி ஒன்று சேர்ந்து எப்படி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் புரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. பட் நம்மளோட வெண்பா குட்டி நம்ம விஜய் கிட்ட போயிட்டு அவர் மொபைலில் காட்டுறாங்க. அந்த மொபைலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து அந்த பர்ஃப்யூம் பாட்டில் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு எக்ஸைட்மெண்ட் ஆகி எனக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. அதெல்லாம் காட்ட நம்ம விஜய் பேன் முழிப்பாருங்க. பட் உண்மை என்ன தெரியுமா, அந்த பர்ஃப்யூம் பாட்டில் வந்து மல்லிக்காக விஜய் வாங்கலைங்க. விஜய் போன இடத்துல அந்த கம்பெனி டைப் கம்பெனிக்காரங்க விஜய்க்கு வெல்கம் பண்ணுறதுக்காக கிஃப்டாக கொடுத்தது. இது தெரியாமல் அந்த பர்ஃப்யூமை நம்ம வெண்பா எடுத்து நம்மளோட மல்லிக்கு கொடுத்து இது ஒரு பெரிய ரகலை. அடுத்து என்ன சண்டை வரும் தெரியுமா, யாரை கேட்டு என் பையிலேருந்து பர்ஃப்யூம் எடுத்த உன்னை நான் எடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சண்டை ரகலை பிரச்சனை எல்லாம் வந்து டாட்டு பூட்டு தடா பீட்டுன்னு போக போகுதுங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு அப்படின்ற விஷயத்தை பார்க்கறதுக்காக தெரிஞ்சுக்க நானே ரொம்ப ஆர்வமாக விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்ன நடக்க போகுது எனக்கும் புரியல, உங்களுக்கும் புரியாது. ஏன்னா அதை நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் ஏன்டா இப்போ வீடியோ போடுறேன்னு கேட்குறீங்க. அதுவா நண்பர்களே, நம்ம விஜய் எப்படி தான் மனசு இப்படி நாய்க்குட்டி மாதிரி மல்லி முந்தானே பிடிச்சி சுற்றுறாருன்னு நினைக்கும் போது தாங்க மனசு அப்படியே பரப்பர துடிப்புன்னு இருக்குங்க. மனசு கஷ்டமாக இருந்தால் எல்லோரும் சாப்பிட போவாங்க, மனசு கஷ்டமாக இருந்தால் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. பட் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் வீடியோ போட வருவேன். காரணம் இது இந்த என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இந்த யோசிச்சு திங்க் பண்ணி மனசுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஸோ அதனால் தண்ணி அடித்தோ சிகரெட் பிடிச்சோ வாழ்க்கையை கெடுத்துக்கிறது வாழ்க்கை இல்லைங்க. இந்த மாதிரி வீடியோ போட்டு மனசுக்குள்ளே வேற ஒரு புகை மீன்ஸ் புகை வேற ஒரு விஷயத்த புகை விட்டு ஆற்றணும் அப்படின்ற விஷயத்த தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, கஷ்டமோ துன்பமோ நஷ்டமோ வந்தால் மனசில் தீராத ஒரு பிரச்சனை வந்தால் புகை விட்டு ஆற்று அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, மனசுக்குள்ளே வேற ஒரு விஷயத்தை புகை விட்டு இந்த விஷயத்த வெளியே தள்ளி மறந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் மறக்கணும்னு நினச்ச விஷயத்த இப்போ திரும்ப பேசிகிட்டு இருக்கேன். காரணம் அதாங்க வாழ்க்கை. ஆழ்வார்பேட்டை பிரியாணி சவுகார்பேட் நாய்க்கு கிடைக்கணும் தான் யார் என்ன பண்ணுறது, நம்ம சந்தானம் சொன்ன மாதிரி இப்படி தாங்க போகும். ஸோ நண்பர்களே, என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.